செய்தியின் தலைப்பு என்ன? அக்கினி. அக்கினி என்கிற வார்த்தை நீங்க அப்படியே பைபிள் வாசித்தா ஏராள இடம். ஆனா 4 முக்கியமான காரியத்தை சொல்கிறேன். இந்த அக்கினி அது நெருப்பை வைத்து ஆக்கப்பூர்வமான காரியம் செய்யலாம். அழிவுக்கும் என்ன செய்யலாம்? வீட்டையும் கொளுத்தலாம், விளக்கையும் அதை நாம் எரிய வைக்கலாம். ஆகவே அக்கினி. அதே போல பணமும் அப்படித்தான். பணத்தை வைத்து நல்லதும் செய்யலாம், கெட்டதும் செய்யலாம். ஆகவே இந்த அக்கினியை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். அருமையானவர்களே, இந்த முதல் காரியம் என்ன? வாசிக்கப்பட்ட வேத பாடம் எடுங்க. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம். அதுல 1 நீங்கள் தொடர்ந்து மனதிலே வாசித்தால், மோசே இப்போது ஆடுகளை மேய்க்கிறார். யார்? எத்ரோ என்கிற மாமனின் ஆடுகளை மேய்க்கிறார். மோசேயின் வாழ்க்கை 3ஆக பிரிக்கலாம். முதல் 40 ஆண்டுகள் அரண்மனை, அடுத்த 40 ஆண்டுகள் ஆடுகளை மேய்த்தேன், அடுத்த ஆண்டுகள் 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலே ஜனங்களை நடத்தினான், தலைவன். ஆகவே மோசே அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு முட்செடி எரிகிறது. ஆனால் அது அவிழ்ந்து போகவில்லை. இந்த அதிசயமான காரியத்தை, காட்சியை பார்க்க மோசே நெருங்குகிறார். அப்போது ஆண்டவர் முட்செடியிலிருந்து பேசுகிறார். மோசே என்று ஆண்டவர் அழைத்தார். அருமையானவர்களே, இந்த முட்செடி எரிகிறது, அவிழ்ந்து போகவில்லை. இதுதான் நம்முடைய வாழ்க்கை. ஒரு விசுவாசியின் வாழ்க்கையிலே எரிந்து போகிற பிரச்சனை, சோதனை, வேதனை வரும். ஆனால் அவன் மெய்யான விசுவாசியா இருந்தால் அவன் கருக மாட்டான், அழிய மாட்டான். ஒரு இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்கள், 400 ஆண்டுகள் உபத்திரப்பட்டார்கள். ஆனால் கருகினார்களா? அழிந்தார்களா? பல லட்சக்கணக்கான மக்களாய் பெருகினார். அவர்களும் கருகு. ஒரு ஊழியனை எடுத்துக்கொள்ளுங்கள், உண்மையான ஊழியனை எடுத்துக்கொள்ளுங்கள், உபத்திரங்கள், பாடுகள், நிந்தைகள் வரும். ஆனால் அவனும் கருகுவதில்லை. உதாரணம் எலியாவை சொல்லலாம், பேதுருவை சொல்லலாம், பவுலை சொல்லலாம். அதே சமயத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், வேத வசனத்தை பார்த்தால் சபைக்கு ஆயிரக்கணக்கான உபத்திரங்கள் எல்லா பக்கத்திலிருந்து வரும். சபைக்கு மாத்திரம் உள்ளே இருந்து உபத்திரம் வரும், வெளியிருந்து வரும். வெளியிருந்து வருகிற உபத்திரத்தை சமாளிக்கிறது எளிது. ஆனா உள்ள இருந்து வர்ற உபத்திரத்தை சமாளிக்கிறது, உள்ள என்ன தெரியுமா? டிவிஷன், கருத்து வேறுபாடு, சண்டைகள், அல்லது சர்ச் பாலிடிக்ஸ், இல்லையா? யார் ஜெயிப்பது, யார் தோற்பது, இப்படிப்பட்ட பெரிய போராட்டம். நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்முடைய திருச்சபை மக்கள் எம்ஏல பாலிடிக்ஸ் படிக்கலாம், அவ்வளவு திறமையானது. ஆனால் சபையும் கருகவில்லை. அது எரிந்தாலும் அழியும். இன்னைக்கு சபையில 1000 பிரச்சனை இருக்கு. ஆனா அழிஞ்சிச்சா? ஒரு பேராயர் வருவார், இன்னொரு பேராயர் போவார். ஒரு போதகர் வருவார், இன்னொரு போதகர் வரலாம். ஒரு செயலர் வரலாம், இன்னொரு செயலர் வரலாம். சபை அழியாது. ஏனென்றால் இது ஆண்டவரின் சரீரம். ஆண்டவருடைய சரீரத்தை யாராலும் அழிக்க முடியாது. ஆனால் நெருப்பில் போல அது எரியும். அங்கே வேதனை உண்டு, அபியாது. அப்படியானால் முதல் காரியம் என்ன? முட்செடியில் வருகிற நெருப்பு, அக்கினி. இதிலிருந்து ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன தெரியுமா? God revealed himself. ஆண்டவரை நாம் தேடுவதனால் கண்டுபிடிக்க முடியாது. ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தும் போதுதான் நாம் கண்டுகொள்ள முடியும். முதலாவது பங்கு பங்காக தீர்க்கர்கள் வழியாக, அநேகர் வழியாக வெளிப்படுத்தின தெய்வம் கடைசி காலத்திலே தேவகுமாரன் வழியாக வெளிப்படுத்தினார். அப்ப God himself revealed to Moses. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். எப்படி? குமாரன் வழியாக. குமாரனாய் இயேசுவின் வழியாகத்தான் தெய்வத்தின் தன்மையை நாம் புரிந்திருக்கிறோம், அனுபவித்திருக்கிறோம். குமாரன் வழியாக இல்லாமல் தெய்வத்தோடு நாம் உறவு வைக்கவே முடியாது. அவரே வழியாய், வாசலாய் இருக்கிறார். ஆகவே முதல் காரியம் என்ன? ஆண்டவர்
தன்னை வெளிப்படுத்த. அதற்காகத்தான் முட்செடியிலே நெருப்பு எரியும். அருமையானே, ஆண்டவர் வெளிப்படுத்தும் தெய்வம். இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிறோமா? இன்னைக்கு இந்த கடைசி காலத்தில் திருச்சபை மக்கள் செய்கிற தவறு என்ன தெரியுமா? அங்கே ஒருவர் வெளிப்பாடு சொல்கிறார், இங்கே ஒரு வெளிப்பாடு சொல்கிறார் என்று வெளிப்பாடை நோக்கி ஓடுகிறமே தவிர, ஆண்டவரே நீர் எனக்கு வெளிப்படுத்தும் என்று நாம் கேட்கிறதே இல்லை. ஆகவே அருமையான வேத வசனம் சொல்கிறது, வருங்காலத்தை என்னிடத்தில் கேளுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். இன்றைக்கும் அவர் பேசுகிறார், இன்றைக்கும் உரையாடுகிற விதம் வித்தியாசம். பழைய ஏற்பாடுல ஆண்டவர் ஒரு பலியை அங்கீகரிக்க வேண்டும் என்றால், அங்கீகரிப்பார் என்றால் வானத்திலிருந்து அக்கினி வரும். அவர் வந்துவிட்டார் என்றால் மேலும் வரும். இந்த ரெண்டுல ஏதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துக்கு போகும்போது அங்கே பகலில் மேகம், இரவிலே அக்கினி. விளக்கே இல்லை. இப்பெல்லாம் கரண்ட் போயிருது. அந்த காலத்துல 40 ஆண்டுகள் கரண்டே போல. அந்த குளிர்ல அவங்களுக்கு வெதுவெதுப்பு அதுதான் இல்லையா? பகலில் மேகம், இரவிலே என்னது? அக்னி ஸ்தம்பம். அப்படியானால் ஆண்டவர் முதல் குறிப்பு என்ன? தெய்வம் தன்னை வெளிப்படுத்தும். அருமையான நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம் வாழ்க்கை மூலமா வெளிப்படுகிறார். கன்னியாகுமரி பேராயத்துல கல்லுகோட்டை ஒரு இடத்துக்கு நான் பேச போறேன். அங்க போன நாட்களிலே 4 நாட்கள் மீட்டிங். அந்த நாட்களில் உபவாச நாள். ஆனா காலை, மத்தியானம், இரவு சாப்பிடல. அவங்களுக்கு என் பிரசங்கம் பிடிச்சுக்கிட்டு. ஆனா அவங்களுக்கு ரொம்ப ஒரு என்ன தெரியுமா? சாப்பிடாம இருக்காரு. அவங்க உபசரிப்புல கெட்டிக்காரங்க. கடைசி நாள் வெள்ளிக்கிழமை முடிச்சு, கன்வென்ஷன் கூட முடிச்சு ஊருக்கு கிளம்புறேன். அங்க பஸ் ஸ்டாண்டுக்கு என் சூட்கேஸோடு வந்திருக்கிறேன். அங்கே டீக்கனால சபை மூப்பரி ஒருவர் என்னை வழி அனுப்ப வர்றார். பஸ் தூரத்துல வெளிச்சம் வருது. அதை பார்த்தோன்னு சூட்கேஸோடு நின்று பஸ் நின்றுச்சு. பஸ்ல ஏறுதேன். திடீர்னு பின்னால இருந்த அந்த டீக்கனார் காணல. எனக்கு ஒரு பயம், ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டாரோ, நம்மளை விட்டுட்டாரோ. அவர் என்ன செய்தாரு? டிரைவரோடு பேசி கொண்டு ஒரு பெரிய பலாக்காயை கொண்டு வந்து பஸ்ல உருட்டி விட்டார். ஐயா, நீங்க சாப்பிடல, இது நல்ல ஜாதியான ஒரு பலாக்காய், இது இன்னும் 5-6 நாள்ல பழுத்துரும், சாப்பிடுங்க. உங்களுக்கு தெரியும், அந்த கன்னியாகுமரி பகுதியில மேடு இருக்கும், பள்ளம் இருக்கும். மலையாள பகுதியே மேடும் பள்ளம் இருக்கும். மேடு வரும்போது என் சூட்கேஸ் ஓடிச்சு, பள்ளம் வரும்போது எது ஓடிச்சு? எனக்கு தர்ம சங்கடம். ஏண்டா இப்படி பண்ணிட்டார்? நாகூர் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி பார்த்தேன். எனக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருக்கா? ஒருத்தரும் இல்லை. உடனே தோல்ல பலாக்காயை வச்சுக்கிட்டு சூட்கேஸ் நேரம் பஸ்ல ஏறினேன். நேரா திருநெல்வேலிக்கு வந்து இறங்கினேன். எங்க அம்மா இருந்தாங்க. அம்மா கதை தட்டினேன். அம்மா பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டு. எப்போதும் சூட்கேஸோட போவான், இப்போ எதோட வந்திருக்கான்? கேட்டாங்க, மகனே ஊழியத்தை மாத்திட்டியான்னு கேட்டாங்க. ஏமா? இல்லை, ஏதோ கேட்டியான. எங்க அம்மா கேட்க விட மாட்டாங்க. நான் இன்றைக்கு வரலும் யார்கிட்டையுமே எதையும் கேட்கிற பழக்கம் கிடையாது. ஆகவே அந்த அம்மாட்ட சொன்னேன், இல்லம்மா இப்படி ஒரு சொன்னேன். எனக்கு இந்த பலாப்பழத்து மேல ரொம்ப உயிர். அதனால பலா காயா இருந்தாலும் ஒரு ஸ்டோர் ரூம்ல ஒழிச்சு வச்சு, அது யாருக்கும் தன்னை வெளிப்படுத்தல. ஒரு 5 நாள் கழித்து பலாக்காய் பலாப்பழம் ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்தவங்க எல்லாம் கேட்டாங்க, ஐயா அந்த பலாப்பழம் எங்க இருக்கு? நான் அந்த ஸ்டோர் ரூமுடைய சாவியெல்லாம் துணி வச்சு அடைச்சு பார்த்தேன். அந்த கதவுக்கு இடையெல்லாம் பேப்பரை வச்சு அடைச்சேன். வாசனை வந்துச்சு. பிறகு ஒண்ணு செய்ய முடியும், எல்லாரோட உட்கார்ந்து பலாப்பழத்தை சாப்பிட்டேன். சாப்பிடும்போது என் உள்ளத்துல ஒரு கேள்வி, பழுக்காத பலாக்காயை வெட்டி வைத்து எவ்வளவு இன்னிசை பாடல் பாடினாலும், எவ்வளவு இன்னிசை கருவிகளை வைத்து அதை இசை மீட்டினாலும் ஒரு ஈவராது. ஆனால் பலாப்பழத்தை வெட்டின உடனே என்ன வரும்? ஆவியானவர் கேட்டாரு, நீ பலாப்பழமா காயா? அதே கேள்வி உங்க ஊர்ல கேட்கிறேன். நீங்க பலாப்பழமா? பலா காயா இருந்தா வெளியே இருக்கிறவங்க யாரும் உள்ள வர மாட்டாங்க. பலாப்பழம் ருசி வரும், மனம் வரும் இல்லையா? அது பார்க்க அழகா இருக்கும். அதை பார்த்த உடனே தானாகவே வரும். ஏன் இன்னைக்கு சபைக்குள்ள அநேகர் வரல?
நானும் நீங்களும் பழுக்கல, முதிரல, ருசி கொடுக்க. அப்படியானால் ஆண்டவர் அன்றைக்கு நெருப்பின் அக்கினி வழியாய் தன்னை வெளிப்படுத்தினார். இன்றைக்கு என் மூலமாய், உங்கள் மூலமாய், சபை வழியாகத்தான் தான் உயிரோடு இருக்கிறதை மக்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அப்ப முதல் குறிப்பான ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறது. இரண்டாவது குறிப்பு எடுங்க, 1 ராஜாக்கள் 18 எடுங்க. 1 ராஜாக்கள் 18. இந்த 18ஆம் அதிகாரத்துல 37 பாருங்கள். அங்கே கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும், ஒருத்தர் வாசிங்க, கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும், தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். 38 பாருங்க. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி இங்கே எலியாவின் காலத்துல எலியா ஜெபிக்கிறான். பாகால்கள் தெய்வத்தை வணங்குகிறார்கள், பாகாலின் தீர்க்கர்கள் அதிகம். அப்போது எலியாவை தேவன் எழுப்பி அவன் சொல்லுகிறான், இதோ நீங்கள் காளைகளை தேர்ந்தெடுத்து பலியிடுங்கள், அக்கினி நாளை பதில் கொடுக்கிறவர் தான் மெய்யான. அவங்க எல்லாம் செய்தாங்க, ஒண்ணுமே நடக்க. ஆனா எலியாவினுடைய வாக்கியத்தை பாருங்க, ரொம்ப நகைச்சுவையா பேசுவார். 1 ராஜாக்கள் 18 பாருங்க, 27. மத்தியான வேளையிலே எலியா அவர்களை பரியாசம் பண்ணி உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தேவனாமே. அவன் எங்கே இருப்பார்? தியானத்தில் இருப்பார், அல்லது அலுவலாயிருப்பார், அல்லது பிரயாணமாயிருப்பார், அல்லது தூங்கினால் என்ன செய்வார்? என்ன அழகா கேள்வி பண்றாரு. அவன் ஒண்ணும் முடியல. இவரு காளைகளை பலியிட்டு அங்க பலிபிடத்தை செப்பினிட்டு தண்ணீரை வாய்க்கால் நிரப்புகிறது ஒரு சில வினாடி ஜெபித்தார். இன்னைக்கு மணிக்கணக்கா ஜெபிக்கிறது முக்கியம் இல்ல, நம்ம ஜெபம் ரொம்ப குவாலிட்டியா ஜெபம் இருக்கு. சிலர் பல பல பலன்னு ஜெபம் பண்ணுவாங்க. இது சுருக்க ஜெபம், ஆனா அந்த ஜெபத்துக்கு வெளிப்படையாய் பதில் அக்கினினால். இதுக்கு என்ன தெரியுமா? God confirm himself. நான் உயிரோடு இருக்கிறேங்கிறத அவர் ரூபித்தார். எதுவா? அக்கினியாலே பலியிடுகிற பதில் கொடுக்கிறவர் தான் ஜீவனுள்ள தேவன். அதை இன்னொரு கோணத்தை நான் சொல்றேன், ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர் தான் மெய்யான தேவன். ஆகவே தேவன் முதலாவது தன்னை வெளிப்படுத்தினார், இரண்டாவது தான் இருக்கிறவராக இருக்கிறேன் அந்த கன்ஃபார்ம் பண்ணினார். இல்லையா? ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், அடிக்கடி அதை உறுதிப்படுத்துறார். கொரோனா காலத்தில் எத்தனையோ பேர் இறந்தாங்க, நானும் நீங்களும் மறிக்கல. நம்ம பரிசுத்தவான் கிடையாது, இன்னும் நம்ம முதிரணும், பணி செய்யணும்னு ஆயுசுனால கூட்டி கொடுத்திருக்காரு, அவ்வளவுதான். நாம் காப்பாற்றப்பட்டது நம்முடைய திறமை அல்ல, பக்தி அல்ல, தேவத்தின் கிருபை. அப்போ எலியா பண்ணினா வானத்திலிருந்து அக்கினி. முதலாவது அந்த அக்கினி ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார், எரிந்து கொள்ளுகிற முட்செடி. இரண்டாவது என்ன தெரியுமா? ஆண்டவர் வானத்திலிருந்து அக்கினி வந்ததின் பொருள் என்ன தெரியுமா? ஆண்டவர் தான் இருக்க. உடனே 1 ராஜாக்கள் 18 பாருங்க, 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தை எடுங்க, 39 பாருங்க. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது மோங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம். அப்ப பாருங்க, ஆண்டவர் தெய்வம் என்பதை கன்ஃபார்ம் பண்ணினார், அதை இவங்க ஆமோதித்தார்கள். ஆண்டவர் ஜீவிக்கிறார். பைபிள்ல ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையாங்கிற வாக்குவாதம் பட்டிமன்றமே கிடையாது. ஆக ஒண்ணுல இருந்த தேவன் வானத்தையும் பூமியும், அவர் இருக்கிறாரா இல்லையான்னு கேள்வி வராது. அவர் வானத்தையும் பூமியும் படைத்தார், ஆவியானவர் அங்க அசைவாடினார், அப்படிதான் இருக்கும். அங்க இருக்கிறார் இல்லையாங்கிற கேள்விக்கே அங்க வழி இல்லை, அவர் இருக்கிறார். அப்போ 2 குறிப்புகளை சொன்னேன். எரிந்து கொண்டிருக்கிற அந்த முட்செடியின் வழியாக
அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். அதை வெளிப்படுத்த மூலமாக மோசேயின் அழைப்பு, அவனை வைத்த திட்டம் எல்லாம் வெளிப்படுகிறது. இரண்டாவதாக எலியா ஜெபித்த ஜெபத்தினாலே அக்கினி வந்ததினாலே தேவன் தான் இருப்பதை கன்ஃபார்ம் பண்ணினார் இல்லையா? கன்ஃபார்ம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மூணாவது குறிப்பு எடுங்க, தானியேல் 3ஆம் அதிகாரம். தானியேல் 3ஆம் அதிகாரம் எடுங்க. இந்த 3ஆம் அதிகாரத்துல 25 வாசிங்க. அதற்கு அவர், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்னியிலே நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதம் இல்லை. 4ஆம் ஆணின் சாயல் தேவபுத்திரனுக்கு. இந்த சாத்ரா மேஷாக் ஆபேத்நேகோ சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அப்போ இந்த பகுதி என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே ராஜா என்பவன் ஒரு பெரிய ஒரு உயரமான ஒன்றை உருவாக்குகிறார். உருவாக்கின பிற்பாடு எல்லாரையும் வணங்க சொல்கிறார். சாத்ரா மேஷாக் 3 பேர் வணங்க. ராஜா பயங்கரமான நேபுகாத்நேச்சர், அந்த ஆலத்தினுடைய எல்லா சாம்ராஜ்யங்களையும் ஆண்ட ஒரு பேரரசர். என்ன நடந்த கோபம் வந்தது. அவன் சொன்ன, நீங்கள் அங்கே இன்னிசை கருவிகள் அங்கே அங்கே ஏற்கும் போது வணங்க வேண்டும். வணங்கவில்லை என்றால் 7 மடங்கு ஆக்கி வணங்கல. இவங்க சொன்னாங்க, கர்த்தரை தான் நாங்கள் வணங்குவோம். கர்த்தர் எங்களை விடுவிப்பார், விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் வணங்க மாட்டோம். அவர்களை தூக்கி போட்டவர்கள் இறந்து போறார்கள். இவர்கள் 3 பேர் உலாவுகிறார்கள். அதில் 4ஆவது நபரும் உலாவுகிறார். ராஜா பார்க்கிறார், போட்டது 3 பேர், உலாவுகிறது எத்தனை பேர்? 4 பேர். அவர்கள் எப்படி உலாவுகிற? விடுதலையோடு உலாவுகிறார். அவர் 4ஆவது நபர் எப்படி இருக்கிறார்? அவர் தேவகுமாரனை போல இருக்கிறார். வெளியே வர சொன்னார். அவருடைய வஸ்திரம் அங்கே கருகவில்லை, அவரிடத்தில் தீ வாசனை வரவில்லை. ஆகவே வெளியே வந்தபோது அங்கே ராஜா மனம் திரும்பி சொல்கிறார். தானியேல் 3ஆம் அதிகாரத்தை பாருங்கள், 3ஆம் அதிகாரத்தை பாருங்கள், 29 பாருங்கள். இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை. முதலாவது சொன்னேன், God revealed himself. இரண்டாவது சொன்னேன், God confirmed himself. மூணாவது என்ன தெரியுமா? God strengthened, அல்லது அந்த மக்களை பலப்படுத்துகிறார். உபத்திரத்துல நம்ம போகும்போது பயப்படாது. இன்னைக்கு அநேக பிரசங்கிமார் என்ன சொல்றாங்க தெரியுமா? உங்களுக்கு உபத்திரமே கிடையாது, உங்களுக்கு பாடுகளே கிடையாது, உங்களுடைய துக்கங்கள் எல்லாம் ஒழிந்து போகும். ஆனா நம்ம ஆண்டவர் சொல்ற, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. பவுல் சொல்லி இருக்கிறார், தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிறவர்கள் யாவரும் என்ன செய்வார்கள்? துன்பப்படுவார். அப்ப இயேசுவாமி பிள்ளையாய் வாழ ஆரம்பித்தாலே நமக்கு என்ன வரும்? வீட்டுல வரும், மனைவி மூலமா வரும், கனவு மூலமா வரும், வேலை செய்கிற இடத்துல வரும், இப்படி பல ரூபத்துல வரும். ஆனா அந்த உபத்திரங்களிலே நம்மை தள்ளிவிட்டு வேடிக்கை பார்க்கிற ஒரு ஆண்டவர் அல்ல. நம்மோடு உபத்திரத்திலே நம்மோடு அசைவாடுகிறாங்க. நம்முடைய கண்ணீரோடு அவருடைய கண்களும் கலந்திருக்கிறது. நாம் நெருக்கப்பட்டால் அவரும் நெருக்கப்படுகிறார். உன்னை தொடுகிறவர் என் கண்மணியை தொடுகிறார். ஆகவே அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உபத்திரத்திலே நம்மை பலப்படுத்துகிறார். அடிக்கடி அநேக சொல்லுவாங்க, ஆண்டவர் உபத்திரத்தை எழுத்து போடும். நான் சொல்ல அப்படி ஜோம் பண்ணாங்க, உபத்திரத்திலே நிற்க எங்களுக்கு என்ன தாரும்? உபத்திரம் என்பது நிரந்தரம் கிடையாது, எல்லாவற்றுக்கும் ஒரு காலம். நான் ஊழியத்தை 50 வருஷம் முன்னால் ஆரம்பிச்ச போது என்னோடு ஆண்டவர் பேசினார். எப்படி பேசினார் நான் சொல்ல மாட்டேன், அது எனக்கு ஆண்டவருக்குள்ள உறவு. உன் வாழ்க்கையை நான் 2ஆ பிரிக்கிறேன், முந்தின வாழ்க்கை, பிந்தின வாழ்க்கை. முந்தின வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணுமா, பிந்தின வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும் முடிவிடுனார். நான் யோசித்து பார்த்தேன், முந்தின வாழ்க்கை ஆசீர்வாதமா இருந்தா பிந்தின வாழ்க்கை என்ன ஆகும் சொல்லுங்க?
ஆசீர்வாதம் கிடையாது. அப்ப முந்தின வாழ்க்கை துன்பப்பட்ட அப்ப நான் யோசித்து பைபிளை நல்ல வாசித்தேன். அதுல ஒரு வருஷம் கிடைத்தது, இளம் வயதில் நுகத்தை சுமப்பது. அதோட இளம் வயதுல எவ்வளவு பாடுபடுறேன். முதிர் வயதுல பாடுபட சரீரத்துல பலம் இருக்காது, மனதுல பலம் இருக்காது. ஆனால பிற்காலம் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒப்பு கொடுத்தேன். ஒப்பு கொடுத்த அண்டையிலிருந்து என்னை சொலவுல போட்டு புடைச்சுக்க, ஏண்டா சொன்னோன்னு ஆள ஆரம்பிச்சு. ஒரே ஊழியத்துல பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, நண்பர்கள் வட்டத்துல பிரச்சனை, எங்கு போனாலும் எனக்கு புயலும் காற்று வீசு. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நின்றுச்சு. அப்ப நினைச்சேன், இப்ப என்ன வாழ்க்கை ஆரம்பிச்சுது. இப்ப எனக்கு என்ன பயம் தெரியுமா? முதல் காலத்துல இல்லாத பயம் இப்ப இருக்கு. என்ன பயம்? ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான ஆசீர்வாதமான காலத்துல விழுந்துடக்கூடாது, தடுமாறிடக்கூடாது, தெய்வத்துக்கு துரோகம் பண்ணிடக்கூடாது, தெய்வத்தின் பரிசுத்தத்தை குலைத்து விடக்கூடாதுன்னு இப்ப முன்ப காட்டில அதிக பயத்தோடு இருக்கு. அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், உபத்திரம் என்பது தொடர்கதை அல்ல, ஒரு காலத்துக்கு நின்று. ஆனா நிக்க அந்த காலங்கள்ல ஆண்டவர் நம்மை ஸ்ட்ரென்தன் பண்ணுவார், பலப்படுத்துவார். தங்கச்சி, தம்பி, அண்ணன், அக்கா, உங்க உபத்திரம் எனக்கு தெரியாது, ஏன்னா உங்களோட நான் பழகினவன் கிடையாது. உங்களுடைய கஷ்டத்தை நீங்க சிரித்து ஏமாற்றுகிறீர்கள், ஆனா உங்களுடைய படுக்கையை நீங்க கண்ணீரால் நினைக்கிறீர்கள். யாருக்கெல்லாம் மரணம் வருகிறது, எனக்கு வரவில்லையா என்று கதறலாம். ஆனா ஆண்டவர், நான் வசனத்தின் அடிப்படையில் அனுபவத்தில் சொல்றேன், என்னை எடுத்துக்கொள்ளுங்கிறவன்லாம் உயிரோடு இருக்கான். ஆனா அந்த ஜெபத்தை பண்ணாதீங்க. எடுத்துக்கொள்ளுங்கன்னு நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா கூட 10 வருஷம் வரும். ஏன்னா எலியா அப்படிதான் சொன்னா, எடுத்துக்கொள்ளும் ஐயா. அவனுக்கு 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்ணணும், ஒரு தீர்க்கனை அபிஷேகம் பண்ணக்கூடிய பொறுப்பை கொடுத்துட்டு போயிடு இல்லையா? ஆகவே அருமையான உபத்திரத்தின் அக்கினி 7 மடங்கு அது சூழப்பட்டாலும் ஆண்டவர் நம்மை ஸ்ட்ரென்தன் பண்ணுவார். 4 முறை நான் மரண குழி வர போறேன். ஏன் தெரியுமா? அந்த அக்கினியில 7 மடங்கு அக்கினியிலும் ஆண்டவர் நம்மோடு. அல்லேலூயா. அப்ப முதல் குறிப்பு என்ன? தேவன் வெளிப்படுத்தும் தேவன். இரண்டாவதாக தன்னை உறுதிப்படுத்தும் தேவன். மூன்றாவதாக நம்ம உற்சாகப்படுத்தி பலப்படுத்தும் தேவன். பலப்படுத்தும் தேவன். அப்போ 3 குறிப்பு. 4வது குறிப்பு எடுங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. இங்கே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே 2வது வாக்கியத்தை மறுபடியும் எடுங்கள். அந்த 2வது அதிகாரத்திலே 2வது வாக்கியம் என்ன சொல்லுகிறது என்றால், அங்கே வேதவசனம் மிக தெளிவாய் சொல்கிறது, அங்கே அக்கினி மயமான என்ன வருது? 3வது வாக்கியம், அல்லாது அக்கினி மயமான நாவுகள் போல். அப்ப இந்த இடத்துல அக்கினி என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் எத்தனை அதிகாரம் இருக்கிறது? எல்லாம் சொல்லுவாங்க பைபிள் தான் இருக்கு. 20 நம்ம பிப்ரவரி மாசத்தக்க வருது. இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை படிச்ச போது ஒவ்வொரு அதிகாரத்துல ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த அதிகாரம் முடியும் போது அந்த பிரச்சனையை தீர்வு இருக்கும். ரொம்ப ஆச்சரியமா ஒவ்வொரு அதிகாரத்தையும் இந்த கண்ணோட்டம் பாருங்க அப்படி வரும். அப்படியானால் யோவேலில் சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்று. இங்க வட்டிருக்கு ஆண்டவர் பரமேறும்போது சொன்னார், பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி காத்திருங்கள். எருசலேமிலே எல்லாரும் காத்திருந்து வேண்டுதலிலே அவர்கள் தரித்திருந்தார்கள் இல்லையா? தரித்திருந்தார்கள். அந்த பெந்தகோஸ்து நாள் வந்தபோது அவர்கள் பரிசுத்த ஆவியினால் என்ன செய்தார்கள்? முதல்ல ஒரு பெரிய 3வது அதிகாரம் 3வது கேட்பாங்க,
அக்னி நாவுகள் காணப்பட்டது. 2ஆம் வாக்கியத்திலே ஒரு முழக்கம், பலத்த காற்று, முழக்கம், அக்னி, இதெல்லாம் வருது. அவர்கள் நிரப்பப்பட்டார். இதுல அக்னி என்பது என்ன வார்த்தைனா, God empowered them. அவர்களை தன்னுடைய வல்லமையினாலே, அதிகாரத்தினாலே அவர்களை ஆட்கொண்டு நிரப்பினார். நம்ம எல்லாரும் மனுஷங்க, நமக்கு பலன் கிடையாது. ஆனா அந்த பலன் ஆகிய ஆவியின் வல்லமை வரும்போதுதான் நம்ம பலப்படும். நம்ம சொந்த பலத்துல நம்மாலே தீர்மானத்தில் நிற்க, அப்பதான் ஜெபிக்க ஆரம்பிச்சு, ஆவியானவரே இந்த தீர்மானத்தை நிற்க எனக்கு என்னதாரு. ஆனால்தான் உன்னதத்தின் பலனினாலே நீங்கள் தரிப்பிக்கப்படும்படிக்கு. அப்போ ஆவியானவர் பலப்படுத்துகிறார். எப்பவர் பேதுரு வருங்க, ஆண்டவர் எனக்கு தெரியவே தெரியாது என்றார். சபித்தான், சத்தியமனை தொலையும். யாக்கோபு யோவானை பாருங்க, சமாரியாவில் தன்னை ஏற்றுக்கொள்ளலன்னு சொல்லி வானத்திலிருந்து அக்கினி இறக்க பார்த்தான் இல்லையா? தோமா அவருடைய விழாவிலே கை போட்டால் ஒழிய உண்மை நம்பவே மாட்டேன். அந்திரையா கணக்கு பார்க்கிற ஒரு மனுஷன். ஆனா என்ன நடந்த, அத்தனை பேரையும் பலவீனத்திலிருந்து பலத்தினை கொண்டாங்க. ஆண்டவர் நம்மை பலப்படுத்த, நம்ம சபையை, நம்முடைய ஊழியர்களை, நம்முடைய மூப்பர்களை, போதகர்களை, எங்களை போல பிரசிக்குமாறு தாய்மார் தலைவிகளை, அல்ல வாலிப தம்பிமார்களை ஆண்டவர் மாம்ச பலத்துல இறக்கக்கூடாது, தன்னுடைய பலத்துல இணைச்சு. சில சபையில பார்த்தா ஜாதி பலன் அவங்க நிரப்பிருக்கு, சில சபையில பார்த்தா பண பலன் நிரப்பிருக்காங்க. நான் சொல்றேன், இந்த பலன்லாம் உதவாது. ஆண்டவரின் ஆவியின் பலனால் நிரப்பப்படும் போது நம்ம வாழ்க்கையில வல்லமை. ஆனால் தான் ஆண்டவர் அக்கினியை இறக்கிறது போல பிளவுபட்ட போது அதனுடைய பொருள் என்ன, அவர்களை பலப்படுத்துகிறார். இதே பேதுரு யோவான் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தை எடுத்து பாருங்க, 13. பேதுருவை யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்று அறிந்தபடினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட. காரணம் என்ன? ஆண்டவரோடு இருந்தாங்க. ஆண்டவர் தன் ஆவியினால் ஆக்கும். அப்போ ஆண்டவர் தன்னுடைய பரிசுத்த ஆவியில என்ன தருகிறார்? வரங்களை தருகிறார். 1 கொரிந்தியர் எடுங்க, 12ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தை எடுங்க. 1 கொரிந்தியர் 12. இந்த 12ஆம் அதிகாரத்திலே ஆவியின் வரங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 13ஆம் அதிகாரம் அன்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 14ஆம் அதிகாரம் மறுபடி வரங்களை பற்றி சொல்லப்படுது. இந்த 2 அதிகாரத்துக்கு இடையில ஒட்ட வைக்கிறது என்னதான்? அன்பு இல்லையா? அப்ப 1 கொரிந்தியர் 12ல ஒரு அருமையான வாக்கியம் வருகிறது. இவை 11 பாருங்க, இவையெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படி அவனவனுக்கு பகிர்ந்து. அப்போ ஆவியானவர் யாரு? ஒருவர். பெந்தகோஸ்து சபைக்கு போனாலும் ஆவியா ஒருவர் தான், லுத்தரன் சபைக்கு போனாலும் ஆவியா ஒருவர் தான், நம்ம சபைக்கு வந்தாலும் ஆவியான என்னதுதான்? ஒருவர். ஆவியானவர் ஒருவர். அவர் அந்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய சித்தத்தின்படி வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறார். நம்ம வாழ்க்கையில ஆவியானவர் வரங்களினாலே நம்ம நிரப்பி எம்பவர் பண்ணுகிறார், பலப்படுத்து இல்லையா? அப்ப சில வரம் கிடைச்சதுக்கா பெருமைப்படக்கூடாது, அவருக்கு இந்த வரம் தானே என்று அற்பமாய் எண்ணக்கூடாது. சிலருக்கு இந்த வரம் இருக்கிற பொறாமைப்படக்கூடாது. பெருமைப்பட்டாலோ பொறாமைப்பட்டாலோ அற்பமாய் எண்ணினாலோ பொருள் என்ன தெரியுமா? வரம் கொடுத்தவருக்கு மிஞ்சி நீ பேசுகிறார். அவர் எனக்கு தமது சித்தத்தின்படிதான் தருவார். எனக்கு பாட்டு வராது. நம்ம அருமையான சகோதரர் சகோதரி நல்ல பாடினா எனக்கு பாட்டே வராது. நான் பாட்டு தனியா வீட்டில் உட்காந்து பாடுவேன், வெளியே பாடுவேன். ஏன் தெரியுமா? ஒரு ராகம் ஆரம்பிச்சு எங்கேயோ போயிடும். ஆனா எனக்கு ஆண்டவர் கொடுத்த வரேன் வசனத்தை அப்படி பகுத்து
மக்களுக்கு புரியும்படி சொல்றதா அது எனக்கு வரும். நான் அந்த ஒரு வரத்தோடு நின்றுட்டேன். கேட்ட ஒருத்தரோட கேட்டார், பிரதர் நீங்களும் ஒரு பாடல் பாடி சீடி போடலாம். நான் சொல்ல அதை தயாரித்து கையில வச்சு சுத்த சொல்றீங்க. ஏன் தெரியுமா, எனக்கு கொடுத்த வரம் அவ்வளவுதான். நமக்கு கொடுத்த வரத்தோடு நின்றுடணுமே தவிர அடுத்த வரத்துக்கு போவே. அப்போ வரங்களினால் நம்மை அதிகாரப்படுத்த. அடுத்தது என்ன பாருங்க, கலாத்தியர் 5:22 எடுத்தால் ஆவியின் கனி. இன்றைய திருச்சபை மக்கள் வரங்களை விரும்புகிறார்கள், ஆனால் கனி உள்ள வாழ்க்கையை விரும்புகிறது இல்லை. கனி அவசியம். அதே போல வரங்கள் வந்தால் வாங்கிக் கொள்ள வேண்டும், வரம் இல்லாவிட்டாலும் கனி நிறைந்த வாழ்க்கை வேண்டும். கனி நிறைந்த வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு தெரியும். அதோட அத்தனை குணமும் நம்ம இயேசுவாவிட்ட அன்பு ஆரம்பித்து இச்சடக்கத்துல போய் முடியும். அப்போ ஆண்டவர் வரங்களினாலும் நிரப்புகிறார், கனி நிரப்புகிறார். எங்க ஊர்ல ஒரு லோக்கல் சபையில என்ன பேச கொண்டாங்க. அப்போ என் தம்பி இன்னொரு சபைக்கு போனால கார் எடுத்து போயிட்டா, நான் ஒரு பஸ்ல ஏறி அந்த ஊருக்கு போறேன். அது கொஞ்சம் தொலைவான இடம்னால தம்பி போயிட்டார். போகும்போது பஸ்ல ஏறும்போது காலையில 9 மணி சர்வீஸ், வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையோடு பஸ்ல ஏறி திருநெல்வேலி ஜங்ஷன்ல வந்து இறங்குற ஒரு பஸ் வழியா அப்படியே நடந்து போறேன். பஸ்ல ஒருத்தர் வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு வச்சு நல்லா அரைச்சி அவர் துப்பும் போது என் வெள்ளச்சட்டையில வந்து இதுல வந்து போயிட்டு அவன் துப்புற உடனே பார்த்தேன், டைமை பார்த்தேன் 8:50. 9 மணிக்கு சர்வீஸ், ஸ்கொயர் உள்ள போயிடும். என்ன செய், வீட்டுக்கு போயிட்டு சட்டையை மாத்திட்டு வந்தா என்னது 3/4 மணி நேரம் ஆயிரும். விருட்டுன்னு உள்ள இருக்கிற ஜென்ம சுவாவை எழுமனா கோவம் வந்துச்சு. ஆனால் இயேசு ரத்தம் ஜெய சொல்லிட்டு கொஞ்சம் அடக்கிட்டு, ஐயா பார்த்து துப்பக்கூடாதான்னு. அவன் எனக்கு மேல அண்ணன். அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, பழைய காலத்துல ராஜா வரும்போது திருவாளர் ராஜா வருகிறார் வருகிறான்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டே வந்தா அவன் ஜாக்கிரதையா இருப்பேன், நீ அப்படி சொல்லதுக்கு ஒரு ஆளை வைக்கலையேன்னா. நான் பார்த்தேன், இதுக்கு மேல இருந்தா மாலை முரசுல 2 பேர் படமும் வந்துடும். புரியுதா உங்களுக்கு? சண்டை முழுத்தி போலீஸ் பேர், வேற வழி இல்லை. அதாவது சர்ச்சுக்குள்ள போன கொயர் உள்ள போயிட்டு இந்த சைடு வழியா உள்ள இருந்தேன், இப்படி உட்கார்ந்துருந்தேன். யாருக்கும் அந்த இது தெரியாது. போதனையா பாவால முடிச்சவன் சவுறு பேசுவார், என்ன எழுந்து எல்லாரும் பார்க்காங்க. அந்த சபையினுடைய மக்களுக்கு ஒரு வரம் என்ன தெரியுமா, உங்களை நான் சொல்ல, அந்த சபையின் மக்களுக்கு டிஜி தினகரன் வந்து பிரசவம் பண்ணாலும் தூங்குவான். அப்படிப்பட்ட வரம் இல்லையா? அன்னைக்கு ஒரு தூங்கல, ஆனா ஒரு பிரசங்கத்தையும் கேட்கல. எதான் பார்த்தாங்க. முடிஞ்ச உடனே வந்தாங்க, பிரதர் என்ன நடந்துச்சு? நான் இப்படி நடந்துச்சு. அவனே சும்மா விட்டீங்க என்னாங்க. அவனை கன்னத்துல ஒரு அரைஞ்சிருக்கிறான். நான் சொன்னேன், இல்லையா? ஏன் இதை சொல்றேன் தெரியுமா, அந்த நேரத்தில் நான் உணர்ச்சி வசப்பட்டா என் சாட்சி கண்ணு காத்துல போயிடும். கோபம் வருகிறதா, அந்த இடத்துல மெதுவா நடந்து 2 பேரும் நடந்து போயிட்டு வாங்க, கோபம் போயிடும். இல்ல தண்ணி நிறைய பாட்டிலே தண்ணி குடிக்க, கோபம் குறையும். இப்படி கோபப்படுறதுனால யாரும் மாற போறதும் இல்லை, திருந்த போறதும் இல்லை, இல்லையா? அப்ப நம்ம வாழ்க்கையில சகிக்கணும். அப்ப ஆவியானவர் வரங்களை தருகிறார். அடுத்து எதை தருகிறார்? கனி உள்ள வாழ்க்கையை தருகிறார். ஆனா இப்போ எல்லா சபை மக்களும் என்ன சொல்றாங்க தெரியுமா, ஆண்டவரே எனக்கு தீர்க்கதரிசன வரத்தை தாரும், பேயை விரட்டு வரத்தை தாரும், தீர்க்கதரிசன வார்த்தையை இப்படிதான் சொல்றாங்க, இல்லையா? ஆனா யாரும் கனியை தாரும் கேட்காங்களா? ஆவில நிறைய கூட பலட்ட கனி இல்லை. அநேக அந்நிய பாஷை பேசுறாங்க, கனி இல்ல. நான் 3ஆம் வானவரை போனேன்னு சொல்றாங்க, கனி இல்ல. ஆனா அதுக்காக ஆவியின் வர இல்லைன்னு நான் சொல்லல, தீர்க்கதரிசன வர இல்லைன்னு சொல்லல, அந்நிய பாஷை இல்லைன்னு சொல்லல, அதெல்லாம் இருக்கு. ஆனா அதோடு கனி இருந்தார். அடுத்தது ஆவியானவர் இன்னொன்று தரார். என்ன தரார்? எபேசியர் எடுங்க, 4ஆம் அதிகாரம் 13 வாசிங்க. அவர் சிலரை
அப்போஸ்தலராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். அப்போ இந்த 4ஆம் அதிகாரம் 13 என்ன சொல்கிறது தெரியுமா? ஆண்டவர் ஊழியங்களை தந்து நம்மை பலப்படுத்துகிறார். எல்லாருக்கும் ஒரே ஊழியம் கிடையாது. ஒண்ணு நல்ல புரிஞ்சுடுங்க, எல்லா வரம் பெற்ற ஒரு ஊழியக்காரரும் கிடையாது, ஒரு வரம் பெறாத விசுவாசியும் கிடையாது. அதே போல எல்லா ஊழியங்களையும் பெற்றவன் என்று மார்பு தட்ட முடியாது. சிலர் சொல்லுவாங்க நாங்க அப்போஸ்தலன்பாங்க. அப்போஸ்தலன் என்றால் அனுப்பப்பட்டவர். இன்னொரு வசனம் சொல்லுது அப்போஸ்தலன் எனப்பட்ட நாங்கள் மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவர்கள். அப்ப நான் சொல்ல நீங்க அப்போஸ்தலர், அப்போ சீக்கிரம் உங்களுக்கு என்ன வருது? அநேக ஆலோசனை ஆரம்பிக்காங்க. நான் சொல்றேன், நமக்கு எந்த ஊழியத்தை தந்தாலும் அந்த ஊழியத்தை நம்ம என்ன செய்யணும்? பக்தர் சிங்னு ஒரு அருமையான பக்தர் பிரதர் மிஷன்ல இருந்தார். உலகம் இங்கு 2000 சபை இருந்துச்சு. யெகோவா ஷம்மா அப்படி பல பல சபை வச்சிருப்பாங்க. அந்த பக்தர் சிங் கிட்ட ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஐஏஎஸ் படிச்சவர் வேலை பார்க்க வந்தார். ஐயா, உங்க கூட்டத்தில் நான் மனம் திரும்பிட்டேன், நான் நல்ல பைபிள் வாசிப்பேன், ஜெபிப்பேன், எனக்கு பிரசங்கம் பண்ண அனுமதி கொடுங்க. அவர் சொன்னாரு, அப்படியா சொல்லிட்டு நமக்கு வருடத்துக்கு ஒரு தடவை கேம்ப் நடக்கும். 4000-5000 பேர் வருவாங்க. அந்த கேம்ப்ல 4-5 நாள் தங்கி இருப்பாங்க. ஆண்கள் பகுதியினுடைய அந்த ரெஸ்ட் ரூம் நீ தான் கழுவி சுத்தமாக. அவருக்கு பக்கத்துல இருந்த தாசில்தாரும் கோவம் வந்துட்டு, நீ எவ்வளவு பெரிய கலெக்டர் இப்படி சொல்ற? அவர் சொன்னார், அவர் என்னை கழுவ சொல்லல, அங்குள்ள எல்லாவற்றையும் 4 நாள் நிர்வாகம் சுத்தமா இருக்கப்பா. இவர் பிரசங்க கேட்க வாய்ப்பு கிடையாது. 4 நாள் அப்படி 5 வருஷம் ஆனது, அநேக வருஷம் ஆனது. ஒரு நாள் பக்தர் சிங் கூட்டுக்கு சொன்னாரா, இனி ஊழியம் என்ன சத்தமே இல்லை, இவங்க யாருமே ஒழிந்து வருவோன்னு ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஏன் சொல்ற தெரியுமா? ஆண்டவர் தர்ற ஊழியத்தை செய்வதற்குரிய பக்குவம் நமக்கு வேணும். பக்குவம் இல்லாம இன்னைக்கு எடுத்ததெல்லாம் பைபிளை தூக்கிட்டு பிரசங்கம் பண்ண போயிடக்கூடாது. அதனால எவ்வளவு வேகத்தோடு போறாங்களோ அவ்வளவு வேகத்தோடு விழுறாங்க. ஆனால் சொல்கிறேன், ஆண்டவர் சிலரை, எல்லாரையும் அல்ல, சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசியாகவும் சிலரை சுவிசேஷராகவும் மேய்ப்பராகவும் போதராகவும். அப்போ ஆண்டவர் இந்த அக்கினி வழியாக என்ன செய்கிறார்? வரங்களினால் நம்மை வல்லமைப்படுத்தி பலப்படுத்துகிறார், கனியினாலே வல்லமைப்படுத்தி பலப்படுத்துகிறார். 3வது, நமக்கென்று வைத்த ஊழியத்தை அவர் நமக்கு தந்து செய்ய வைக்கிறார். எத்தனை குறிப்பு சொன்னேன்? 4. எத்தனை குறிப்பு? 4. 1 என்ன? ஆண்டவர் எரிந்து கொண்டிருக்கிற முச்செடி வழியாய் தம்மை வெளிப்படுத்தினார். 2வதாக ஆண்டவர் அந்த எலியா ஜெபித்த ஜெபத்திலே அக்கினி வருவதன் மூலமாய் தன்னை அவர் கன்ஃபார்ம் உறுதிப்படுத்தினார். 3வது, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய அந்த அக்கினி சூளையிலே போடும் பொழுது அவர்களை ஸ்ட்ரென்தன் பண்ணினார், இல்லையா, பலப்படுத்தினார், அதை உறுதிப்படுத்தினார். 4வதாக மேல் வீட்டறையிலே ஜெபித்த போது பரிசுத்த ஆவியினாலே ஆட்கொண்டு எப்பவர் அவர்களை பலப்படுத்தி அதிகாரம் உள்ளவராய் மாற்றினார். முதல்ல என்ன கொடுத்தார்? வரங்களை கொடுத்தார், கனியை கொடுத்தார், ஊழியத்தை. இப்போ நம்ம ஜெபம் எழுந்திருப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்றோம். நான் ஒன்றும் பிரமாதமான ஊழியக்காரன் கிடையாது சுவாமி, சாதாரண ஊழியக்காரன். ஆனால் உங்களுடைய வார்த்தைகளை சொல்ல என்னை அழைத்து வந்தேன். இந்த நல்ல திருச்சபை போதகரை, சபை மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதி. நாங்கள் கொண்டு வந்த அந்த செய்தியை புரிந்து கொள்ள லீதியாவின் உள்ளத்தை திறந்தது போல திறந்துதான் எங்கள் சபையில எழுப்புதல் நடக்கட்டும். எங்கள் சபையில ஊழியக்காரிகள் எழும்பட்டும். எங்கள் சபையிலே தேவ ராஜ்யத்துக்காக உழைக்கிறவர்களை எழுப்பும் ஆண்டவரே, அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே.